4 நிமிஷம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிடணும் ஃபஸ்ட்டில் இருந்து. நல்லா மழை வேண்டி பிரார்த்தனை பண்ணணும். ரிலாக்ஸ். கண்களை மூடி திறந்துக்கலாம். இப்போ தலையில் ஆரம்பிக்கிற நரம்பு பாதில் வந்து முடியுமா? ஒரு 10 கவுண்டிங். 1. நல்லா தரையை அழுத்தணும், 10 விரலும் அழுத்தணும். 2 3 4 5 6 7 8 9 10. இது நிலை 1. அடுத்த நிலை 2. 1. ரிலாக்ஸ். 3 4 மூச்சு. 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்த நிலை 3. முன்பாதத்தை மட்டும் தூக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்து நிலை 4. ஒரு அடி இடைவெளி வச்சுக்கணும். ஒரு பாதத்துக்கு ஒரு பாதம் ஒரு அடி 12 இன்ச்சு. இப்போ பக்கவாட்டில் பரட்டணும். 1. நல்லா பரட்டி கொடுக்கணும், முட்டி மடங்கக்கூடாது. 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா முதுகுத்தண்டு நேராக இருக்கணும், கூணல் உழக்கூடாது. ரிலாக்ஸ். அடுத்து நிலை 5. 1. நல்லா 9 இன்ச்சு பிரிக்கணும், சேர்க்கணும். 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்த நிலை 6. பேக்கில் பிரிக்கிறோம். பெருவரல் அழுத்தி குதியை நல்லா பிரிச்சிடணும். 1. உடம்பு நல்லா தூக்கணும். ரிலாக்ஸ். 2 3 4 5 6 7. நல்லா பிரிக்கணுமா? 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்த நிலை 7. கையை நல்லா குவித்த நிலையில் வச்சுக்கணும். ரைட் காலை தூக்கும்போது லெஃப்ட்டு கீழே வரணும், லெஃப்ட்டு மேலே வரும்போது ரைட்டு கீழே வரணும். நல்லா ஸ்ப்ரிங்கு மாதிரி எடுக்கணும். 1. கை நல்லா தொடக்கி கீழே முடிய விடணும். 2 3 குதி தரையில் படுற மாதிரி போகணும், ஆனால் படக்கூடாது. ஸ்ப்ரிங்கு மாதிரி எடுக்கணும். 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கணுக்கால் 7 நிலை முடிச்சிருக்கோம். அடுத்து முட்டியை கவனிக்கணும். நல்ல சேரில் எப்படி உட்காருவோம் பாதி அதை மாதிரி உட்காரும். கை ஷோல்டர் பாயிண்டில் இருக்கணும். 1. நல்லா 2 முட்டி சேர்த்து வைக்கணும். ரிலாக்ஸ். 2 ரிலாக்ஸ். 3 ரிலாக்ஸ். 4 ரிலாக்ஸ். 5 ரிலாக்ஸ்.
அடுத்து கால் 1 அடி பிரிச்சுக்கோ. 1 ரிலாக்ஸ், 2 ரிலாக்ஸ், 3 ரிலாக்ஸ், 4 ரிலாக்ஸ், 5 ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். மூச்சு மூக்கிட்டு தான் உடனே வாயை திறக்கக்கூடாது. நீங்களாக பண்ணீங்கன்னா 20 பண்ணணும். 10 பண்ணுறதுலாம் ட்ரைனிங் தான். கவுண்டிங் கூட்டினா தான் பலன். 1 முட்டி ரொட்டேஷன், 2 3 4 5 6 நல்லா முழு வட்டமாக சுற்றணும். 6 7 8 9 10. அதுலேயே ஆப்போசிட். 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா கண்களை மூடி மூச்சு இழுத்து ஓய்வு கொடுக்கணும். முட்டியை கவனிக்கணும். கணுக்கால் செய்யும்போது கணுக்காலை கவனிக்கணும், முட்டி செய்யும்போது முட்டியை கவனிக்கணும். மைண்டு மனசு வெளியில் போகக்கூடாது. அடுத்து இடுப்பை தளர்த்துற பயிற்சி. கால் நல்லா 3 அடி அகலமாக வச்சுக்கணும். பெருவரில் நல்லா அழுத்திடணும். குனியும்போது முட்டி மடங்கக்கூடாது. சரியா? 1 நல்லா கீழே இடுப்பை இறக்கணும். 2 நல்லா பின்னால் வளைங்க. 3 4 கழுத்தும் சேர்த்து வளையணும். 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இடுப்பை வளைக்க முயற்சி பண்ணணும். அதான் வளையாது, நீங்கள் தான் வளைய வைக்கணும். அடுத்து பக்கவாட்டில் கை நல்லா ஷோல்டர் பாயிண்டில் வச்சுக்கோ. கால் பாதம் வந்து முட்டி பெண்டாகக்கூடாது. பாதம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ ரைட் சைடு சாய்க்கணும். 1 லெஃப்ட் சைடு பெருவரில் பார்க்கும். 2 இப்போ ரைட் பெருவரில் பார்க்கும். பக்கவாட்டில் 3 4 5 6 7 8 9 10. அதே ஸ்டெப்பில் வச்சுக்கோங்கம்மா. இப்போ பக்கவாட்டில் இடுப்பு நல்ல ஒரு துண்டு புளிஞ்சால் எப்படி இருக்கும் அதை மாதிரி புளியணும். 1 கிராஸ், கழுத்து மேலே, ரிலாக்ஸ். 2 கையை நல்லா ஊனணும், கழுத்து மேலே மோட பார்க்கணும், ரிலாக்ஸ். 3 ரிலாக்ஸ். 4 ரிலாக்ஸ். 5 ரிலாக்ஸ். 6 ரிலாக்ஸ். 7 ரிலாக்ஸ். 8 ரிலாக்ஸ். 9 ரிலாக்ஸ். 10 மூச்சு, ரிலாக்ஸ்.
கை இடுப்பில் வச்சுக்கோ. அடுத்து அதே ஸ்டெப்பு வலது காலை திருப்பி இடது முட்டி தரையில் தொடணும். 1, நல்லா டச், ரிலாக்ஸ். அடுத்து வலதை திருப்பி இடது முட்டி. 2, ரிலாக்ஸ். 3, ரிலாக்ஸ். இட்டு வந்துருங்கம்மா, ஓரம்மா இட்டு வந்துருங்க. 4, மறைக்காம அப்படின்னு ரிலாக்ஸ். பின்னால் உள்ளவங்க சைனா. 5, ரிலாக்ஸ். 6, உட்காந்துக்கோ, ரிலாக்ஸ். 7, ரிலாக்ஸ். 8, ரிலாக்ஸ். 9, ரிலாக்ஸ். 10, ரிலாக்ஸ். கால் அதே 3 அடி வச்சுட்டு இடுப்பு நல்லா நல்லா செய்தில்லை. கை இடுப்பில் வச்சுக்கோ. நல்லா இடுப்பு நல்லா முன்னாலேயும் பின்னால் நல்லா தள்ளணும். எண்டு ஃபுல்லாக இடுப்பு ஃபைனல் கால் எண்டு ஃபுல்லாக தள்ளும். ஷோல்டரை வளைக்கக்கூடாது. கிப்பு இடுப்பு மட்டும்தான் வேலை செய்யணும். அடுத்து சைடு, வலது சைடு நல்லா சாய்க்கணும் பக்கவாட்டில். ஒரு ரொட்டேஷன், நல்லா ஃபுல் ரொட்டேஷன். இந்த ஃபைனல் கார்டு மட்டும் நல்லா ரோல் ஆகணும். முழு வட்டம் சுற்றணும். 2, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Opposite. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கொஞ்சம் இப்போ காலை சேர்த்து வச்சுக்கோ. இப்போ இடுப்பை தளர்த்தியாச்சு. அடுத்து ஷோல்ட்ரு பயிற்சி. கையை நல்லா குவித்து வச்சுக்கோ. நல்லா கொட்டு முரசு அடிக்கிற மாதிரி காதை ஒட்டி போய் காதை ஒட்டி வரணும். 1, கையை குவித்து வச்சுக்கணுமா. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். அடுத்து கையை நல்லா கோர்த்துக்கும். 1, ரிலாக்ஸ். 2, நல்லா வளைக்கணும், ரிலாக்ஸ். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். 1, ஷோல்டர் நல்லா தூக்கி இறக்கணும். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்து கையை கோர்த்து 2 கை மேலே, கழுத்து நல்லா மேலே பார்த்துட்டிங்கன்னா 1, கழுத்து மேலே இருக்கும். 2, 3, கழுத்து மேலே தூக்கிடுமா. 4, நல்லா தைராய்டுக்கு நல்லது, சர்வைக்கல் பெயின் வராது. 3, 5, 6, 7, 8, 9, 10. 10 மேலவே நிப்பாட்டிடு. நல்லா கழுத்தை வளைங்க. தைராய்டுக்கு மிகச்சிறந்த பயிற்சி. ரிலாக்ஸ். ஷோல்டர் வலிச்சுன்னா லூஸ் கொடுத்துக்குவோம். ஷோல்டர் பெயின் இருந்துச்சுன்னா அடிக்கிறதுக்கு அப்படி லூஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து கை முகத்துக்கு நேரம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஷோல்டர் பயிற்சி. 1,
சர்வைக்கலுக்கெலாம் ரொம்ப நல்லது. ரிலாக்ஸ். 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கை பின்னால் இருக்கணுமா, நல்லா இடுப்பு பின்னால் இருக்கணும். கழுத்து மேலே தூக்கி மேலேயும் கும்பிடணும், பின்னாலேயும் கும்பிடணும். கை அடிக்கக்கூடாது, டச்சு தான். 1 2 3. கழுத்து நல்லா மேலே வானத்தை பார்க்கணும். 3 மூட பாருங்கள். 4 5 ஸ்லோவாக. 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்து ரைட் சைடு கிராஸ். இதில் கழுத்து நேர் பாயிண்டில் வச்சுக்கணும். உடம்பு இடுப்பு எல்லாம் நேரம் இருக்கணும். கழுத்து நேர் பாயிண்ட்டு, கை மட்டும் கிராஸ். 1 அந்த சைடு போகணும். 2 கொஞ்சம் தள்ளி நிற்கும். 3 4 5 6 7 8 9 10. அப்படியே கை தலைக்கு மேலே இருக்கணும், இடுப்பு பின்னால். ரிலாக்ஸ். அப்படியே இங்கிட்டு பரட்டிடணும். ஆப்போசிட். கை நல்லா எல்போ நேரம் வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஷோல்டர் நல்லா லூஸ் கொடுத்துக்கோ. கையை நல்லா குவித்து வச்சுக்கோ. இப்போ ஸ்கிப்பிங் சுற்றும்ல கயிறு, அது மாதிரி கீழாமல் விடணும். 1 நல்லா முழு வட்டம் சுற்றி கொண்டு வரணும். 2 இங்கே வந்து நிப்பாட்டிடணும். 4 5 6 7 8 9 10. ஆப்போசிட். 1 2 கையை நல்லா பிரிச்சிடணும். கை எலும்பு மடங்கக்கூடாது. 3 4 5 6 7 8 9 10. அடுத்து நல்லா கை துப்பாக்கி மாதிரி வச்சுக்கணும். சுடணும். கை மடக்கும்போது உள்மூச்சு, கையை நீட்டும்போது வெளிமூச்சு. ரிலாக்ஸ். ஸ்டாப். இப்போ ஷோல்டர் பயிற்சி முடிஞ்சு. அடுத்து கழுத்தை தளர்த்துற பயிற்சி. காது மெடல் போய் உங்கள் ஷோல்டர் தொடணும். சாய்ச்சா போதும் கழுத்தை. 1 பக்கவாட்டில் சாய்க்கணும். 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து கீழே மேலே கையெடுப்பில் வச்சு கழுத்து தாடை வந்து சோளை தொடணுமா, மேலேயும் கீழேயும் தூக்கி இறக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது ரொட்டேஷன். வலது ரொட்டேஷன். 1 2 3
பையா உருட்டணும். 4 5 6 7 8 9 10. Opposite return 2 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. இதில் ஏதாவது தலை சுற்றுற மாதிரி இருந்தால் கீழே உட்காந்துக்கிட்டு சுற்றலாம். தலை சுற்றுன்னு சொல்லி சமாளிக்கக்கூடாது. சமாளிச்சுன்னா லாத்தி எங்கிட்ட போய் தள்ளிடும், தம்மான்னு தள்ளி விட்டுரும். அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் கீழே உட்காந்துடணும், சமாளிக்கக்கூடாது. அப்படியே சுற்றிடலாம்னு நம்மளை அறியாமலே தள்ளிடும். கவனமாக இருக்கும். இந்த கழுத்து இது மட்டும் இப்போ கொக்கு கழுத்து மாதிரி தாடை நீட்டணும், பின்னால் கொண்டு போகணும். அப்படி ஒரு மரங்கொத்தி பறவை மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கொஞ்சம் நேரம் தியானத்தில் இருந்துக்கோங்க. இப்போ பாதத்துலேருந்து ஆரம்பித்து உச்சந்தலை முடியாக பண்ணியிருக்கோம். நல்ல பிளட் சப்ளை அதிகமாக, உடம்பு ஃபுல்லாக சுத்தம். அதை அப்படியே கவனிக்கணும். ஒரு நிமிஷமாவது அப்படியே வாட்ச் பண்ணணும். உங்கள் உடம்புக்குள்ளே என்ன நடக்கு, உங்களுடைய உள் உறுப்புகளையே கவனிக்கணும். இரத்த ஓட்ட சுழற்சியை அதிகப்படுத்துகிறது தான் இந்த மூமெண்ட்டினுடைய வேலை, அசை மூமெண்ட்டு. யோகாவுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சில முன்மாதிரியான மூமெண்ட்டு இது பண்ணால் தான் அடுத்த நிலைக்கு சூரிய நமஸ்காரம்னு பயிற்சி